ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இதுதான் எங்களுடைய கோவில், எங்கள் ஊர் கோவில் பசுவேஸ்வரன். இன்று பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். இந்த கோவிலில் தான் அன்னைக்கு கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாட போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புளியம்பட்டி, தருமபுரி மாவட்டம் புளியம்பட்டி பாப்பரேட்பட்டி தாலுக்காவில் இருக்குது. இப்போ அந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். முன்னாடி வந்த உடனே கொடிக்கம்பம் மேலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் சிலை, உற்சவர், மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்கார். இதுதான் எங்களுடைய கோயில் மூலஸ்தானம், நந்தி பகவான். அதை சுற்று பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி அம்மன் ஈசன் லிங்கம். பார்த்திங்கன்னா காசிலிருந்து வரவைக்கப்பட்ட அற்புதமான லிங்கம். கூட உடனுரை விசாலாட்சி அம்மன். ஓகேங்களா. அடுத்தது முதற்கண் கடவுள் விநாயகர். தெரியுதுங்களா? விநாயகர் இன்னும் கொஞ்சம் பக்கம் கட்டுறேன், லைட் போடல, இருட்டாக இருக்கும். விநாயகர். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்து சன்னதி நந்தி. சிவா, அது என்ன சாமி? தட்சிணாமூர்த்தி. விநாயகர் சுத்து சாமியில் முதல்ல இடம் தட்சிணாமூர்த்தி. இது சிவா மகா விஷ்ணு. சூப்பர், அழிச்சிட்டாங்க பேர் அதெல்லாமே. விநாயகரோட கோபுரம் தெரியுங்களா? இன்னொரு சுத்து சாமி ஸ்ரீ துர்கை அம்மன். ஓகேங்களா. இது புத்துசாமி. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம் சரிங்களா? எங்கள் கோயில் கோபுரம். அடுத்தது இந்த சாமி பார்த்திங்கன்னா வீரஜெய் ஆஞ்சநேயர். ஓகேங்களா, மீன்ஸ் ஆஞ்சநேயர். அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா நந்தி தான் இருக்குது, அதுவும் நந்தி பகவான். இது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் முதற்கண் கடவுள் முருகப்பெருமான் இங்கே தான் இருக்கார் எங்கள் ஊரில். பாருங்கள், எங்கள் ஊர் முருகர். யாமிருக்க பயமேன், வேல் உண்டு வினை உண்டு. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா நவகிரகம். 9 நவகிரகம் இங்கே தான் இருக்குது. அது உங்களுக்கு கோயில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கோவில் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கோபுரம் இதுதான். இதுதான் எங்கள் ஊர் நந்தி. சாரி, நவகிரகம். நந்தின்னு சொல்லிட்டோம். நந்தி அந்த பக்கம் இருக்குது. 9 நவகிரகம் சுற்றி இது. அடுத்து பார்த்திங்கன்னா கால பைரவர். ஓகே, தெரியுங்களா? கால பைரவர். ஓகே, கால பைரவர், சுத்துசாமி எல்லாத்தையும் பார்த்தோம். எங்கள் ஊர் கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபன்றதுனால சொக்கப்பனை எரிக்கிற விசேஷம். அடுத்தது அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் மேலே கொப்பரையில் தீபம் ஏற்றுற ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம ஊர் கோயிலில். அது ரெடி பண்ணுறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்கிறாங்களா? உங்கள் கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொக்கப்பனை எரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா ஈவினிங் நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வீடியோ? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.